அப்பா ஏய் பிறந்த உள்ள அடிச்சு தேத்திட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? செட்டும் பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவனுக்கு தான் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கன்னு விட்டாங்களே. எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம். இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிரலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததோ நாம 2 பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு பைய. யாரு? நீ போய் பேசுற. போய் மடக்கு. மடக்கடா. பார்த்தா வண்டி ஏத்த மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி செட்டப் பண்ணிடு. அண்ணே வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது நான் சொன்னேன். அட்ரஸ் போதா? போகுது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. நீ டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியை வாங்கிடுவேன். என்ன? நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. எங்க போனவனை காணோம். ஏய் ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய் நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேல ஏறி உனக்கு கைய கொடுக்குறேன். அம்மா நீ பின்னாடியே ஏறு. தூக்கு. ஏறு. ஏறா. இந்தா. புடி 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 புடி. முதல்ல படத்துல போற சோத்து கை குடுறா. எங்கடா மோதிரத்தை? விட்டுட்டேன். எவன் மோதிரத்தை உருளான்னு வந்திருக்கேன்? ஏன் மச்சான் பழச கலர்ற நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐட்டம் பி ஜென்டில்மேன் பை ஜென்டில்மேன். ஏய் உன்கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டிக்கு பிறந்த ரங்கசாமிலடா. உன் பேரை வச்சுக்கோ. உங்க அப்பா பேரை மாத்திக்கோ. மேடம் ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. थैंक यू. ஏய் குறா திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருடறேன் விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் திருட வந்தியா? ஆமா இந்த ஆளு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம். ஒரே டம்ளர்ல குடிச்சோம். ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம். ஒரே தட்டுல சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும். ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்பறேன். சமையல்காரன்றீங்க? கோட் சூட் டை எல்லாம் மாட்டிடுறீங்க? ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க. கவரம் பண்ண மாட்டீங்களா? ஐயோ இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னா. என்கிட்ட $1/2 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். உங்க பாட்டியம்மா? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கினே அவனுடைய வீரத்தை பத்தி கேட்டீங்க. சாப்பிட்டுக்கினே அவனுடைய ஆண்மையை பத்தி சொல்ற கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு நாள் நாங்க 4 பேரும் சினிமாவுக்கு போலான்னு போனோம். படம் முடிஞ்சு வெளியே வந்தோம். திடீர்னு சத்தம். ஐயோ ஏமா மாலினி எல்லாரும் கத்துறாங்க. என்னடா இது ஏமா மாலினி தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தோம். சத்தியமாங்க ஹேமா மாலினி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. பின்னாடி கூட்டம் அப்படியே வந்துகிட்டு இருந்ததுங்க. வந்துகிட்டே இருந்த ஹேமா மாலினி எங்க கிட்ட வந்த உடனே அதுவும் அவனை பார்த்த உடனே அப்படியே நின்னுட்டாங்க. எங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 5 நிமிஷமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. டேய் இவனை கூப்பிட்டேன். பின்னாடி போய் என்ன விஷயம் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வாடான்னு இவனை அனுப்பிச்சேன். இவனை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்படியே திரும்பி அவங்க பிஏ கிட்ட சொன்னாங்களாம், இது வரைக்கும் தர்மேந்திரா கூட நடிச்சிருக்கேன், அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்கேன், கமலஹாசன் கூட நடிச்சிருக்கேன், ஈவன் அம்ஜத் கான் கூட நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஸ்மார்ட் ஹீரோவை நான் பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு கண்ணீர் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நாளைக்கு ஏமா மாலிக்க போன் பண்ணி கேட்டு பாருங்க. இப்போ நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நன்றி தலைவா. எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், எக்ஸ்கியூஸ் மீ. பேலஸ் ஹோட்டல் ஓனரே 300 ரூபாய் இருக்கு, சீக்கிரம் எடு.
எதுக்கு? பில்லு கொடுக்க. டேய் விளையாடுறியா? என்னடா வேலை பண்ண உனக்கு? நான் ஏதோ 3 ரூபா 4 ரூபா சமாச்சாரம் நினைச்சேன். உங்களெல்லாம் நம்பி தாண்டா வந்தேன். நீ எவ்வளோ வச்சிருக்க? 15 காசு இருக்கு தலைவா. திருப்பதி உண்டியல்ல போடு. நீடா? எனக்கா செட்டப் அவனுக்கு தானே. டேய் மாவாட்டுறதுக்குள்ள நீயே ஒரு ஐடியா சொல்டா. ஒண்ணு பண்றீங்களா? நீங்க 3 பேரும் மாவாட்டுங்க, நான் சொல்லிட்டு போறேன். தலைவா தலைவா தாளாது உடம்பு தலைவா, இதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. வண்டர்ஃபுல். ஓகே. ஏங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க. என்ன வேலைங்க? நம்ம ஒரு போட்டியில கலந்துக்கணும். என்ன போட்டீங்க? ஆனழகன் போட்டு சொல்லுடா. ஆனழகன் அவர் கலந்துக்கிறாருங்க. அதுல நாங்க முதலாளி கிட்ட வேற ஒரு 2 நிமிஷம் பேசணும். நம்ம அடுத்த வாரம் அவர் பிறந்த நாளைக்கு பைசா ரோட்ல சந்திக்கிறோமே, அப்ப சந்திப்பாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேங்க. சரி. See you, darling. வரேங்க. டாடா டாடா. நான் தான் பே பண்ணுவேன். நான் தான் பே பண்ணுவேன். அந்த millionaire நான் தான் pay பண்ணுவேன். ஒண்ணு இல்ல சார், இவங்களுக்கு பார்ட்டி தரேன் நான் தான் சார் இந்த ஹோட்டல் கூட்டு வந்தேன். இவனுங்க பில்லு தரவன் தகராறு பண்றானுங்க சார். ஏன்பா 4 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியதானே? இதுல என்னப்பா தகராறு வேண்டி இருக்கு? அது எப்படி சார் முடியும்? இன்னைக்கு ஏன் பர்த்டே, ஐ அம் a multi millionaire. நான் கொடுத்த பார்ட்டிக்கு இவங்க பில் பே பண்றதா? இது ஒரு உலக நீதியா? ஊத்தியா யோ வாடிக்கை அங்க வரோம்ல, கிளாஸ் பத்தாதியா, பாட்டில கொண்டா. மறுபடியும் வேண்டாம் சார். இது தாய்ப்பாசம் மாதிரி எனக்கு மட்டும் தான் புரியும். ஐயோ வாந்தி எடுத்துருவா. ஐயோ எடுக்க மாட்டான் சார். அவனுக்கு உடம்பு தான் ஒத்த நாடி, உள்ளங்கால் வரைக்கும் வயிறு. எவ்வளவு ஊத்தினாலும் தாங்கும். சார் சொல்றது கேளுங்க. 50-55 வருஷம் பொறுமையா வாழ்ந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க கூடாதா? அப்பா. ஞான பண்டிதா, ஷண்முகா, குமரகுருபரா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஹலோ ஹலோ, வெரி கமிங் ஃப்ரம் லண்டன். பியூட்டிஃபுல் சிட்டி. என்னப்பா இதெல்லாம்? நீ குடிக்காம இருக்கும்போது பண்ண கூத்து. மை மிஸ்டேக். என்ன விளையாடுறீங்களா? குடிக்காம இருந்தா போற ஏறி கலாட்டா பண்ணுவா, குடிச்சா கரெக்ட் ஆயிருவானா? உதவாங்க போறீங்க சார் விளையாட்டு இல்ல சார், வேணா பாருங்க. பாத்தீங்களா, ஸ்டப் இறங்கிச்சனே உனக்கு போதை ஏறும் சார். யாராவ என் முன்னாடி தாடி வச்சுட்டு உட்காந்துருக்கா? எல்லாரும் முன்னாடி தான் தாடி வைப்பாங்க, பின்னாடியா வைப்பாங்க? என்னையே அடிச்சு விட்டாயே. ஹலோ ஹலோ, வெரி கமிங் ஃப்ரம் லண்டன். வாட் a beautiful city. சொன்னனே கேட்டீங்களா? போதை தெளிஞ்சதுன்னா இந்த மாதிரி கலாட்டா பண்ணுவான். தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகவே சிரமம் பார்க்காம 650 ரூபாய் சம்பளத்துல நான் வச்சிருக்கான். பண்டிகை போனஸும் தரேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் தர்றான். இல்லாட்டி யூனியன்லடா வைப்பீங்க. அது எங்கள் பிறப்புரிமை. ஓகே, see you. லண்டன் வந்தா நான் உங்களை மீட் பண்றேன். சரி, நைஸ் மீட். Bye. இந்தியன், குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சுங்க. தங்கச்சிங்களும் மன்னிச்சுங்க. டேய் இது அவர்துடா. ஐ see. வரட்டுமா சார்? சார் Bye. இத வச்சுங்க. ஹேர் பின்மெண்ட்ல திரும்பும்போது போதை தெளிஞ்சிரும், மம்பா போயிரும். ஓஹோ, தேங்க்யூ சார். மூடி பரவாயில்ல இருக்கட்டும்.